இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி வருஷம் தண்ணி தர மாட்டோம்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, நாங்க எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட சொல்லியாச்சு, வெயில் காலத்துல எங்களுக்கே தண்ணி பத்தல, இதுல நாங்க எப்படி உங்களுக்கு தண்ணி தர முடியும்? ஏங்க, தனக்கு போக தாங்க தானமும் தர்மமும் பண்ண முடியும். என்னையா சொல்றீங்க? மழை காலத்துல நாங்க உங்களுக்கு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லவே இல்லைல்ல. மழை காலத்துல எங்களுக்கு தண்ணி தேவைப்படாது, வெயில் காலத்துல தானே எங்களுக்கு தண்ணி தேவைப்படுது. இந்த மாதிரி நேரத்துல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா போனோம். அனுசரணையா போகிற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு நிலைமை இல்லைங்க. இப்ப எங்களுக்கு தண்ணி வேணுமே, என்ன பண்றது? தண்ணி வேணும்னா எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு வாங்க, சொம்புல தண்ணி தர்றோம், குடிச்சிட்டு போயிட்டே இருங்க. பிரச்சனைய சுமூகமா பேசி முடிக்கலாங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இப்படி விதண்டவாதமா பேசுனீங்கன்னா எப்படி? அப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிய வேண்டாமா? அதான் எங்க முடிவை நாங்க சொல்லிட்டோம்ல, தண்ணி தர முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதே சுந்தரையா இருந்திருந்தாருன்னா இப்படி முடியாதுன்னு சொல்லிருப்பீங்களா? அதான் உங்களுக்கே தெரியுதுல, அவரை கூப்பிட்டு கிளம்புங்க. இப்ப நீங்க தண்ணி தரலன்னா எங்க ஊர் பயிரெல்லாம் வெயில்ல கருகிடும். அது உங்க ஊர் பிரச்சனை, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது அரசாங்கம் கொடுக்கிற தண்ணி தானே, அதை எப்படி கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க? அரசாங்கம் கொடுக்கிற தண்ணின்னா அப்ப அரசாங்கத்திட்ட சொல்லி தண்ணி எங்க ஊருக்கு வராம நேரா உங்க ஊருக்கு வர்ற மாதிரி வானத்துல வாக்கா கட்டி தண்ணி வர வச்சு விவசாயம் பண்ணுங்க. நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? எங்க ஊர் விவசாயிகளும் வாழணும்ல. தண்ணி இல்லைன்னா எதுக்கு விவசாயம் பண்றீங்க? வேற வேலை வெட்டிக்கு போக வேண்டியதானே. அதான் நிறைய வேலை இருக்குல்ல. வீம்புக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு எங்க கிட்ட வந்து தண்ணிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. பிச்சை எடுக்கணுமா? யார்கிட்ட யாரு பிச்சை எடுக்கிறா? வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்னையா பேசுற? எப்படி பேசுற? நடக்கிறது வேறனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணிடுவ? பெரிகாலா, இப்ப என்ன செய்யறது? சண்டை நடக்கணும்னு தான் வேணும்னே அப்படியெல்லாம் பேசினாங்க சித்தப்பா. அவங்க நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி தான் கையாளணும். என்ன செய்யலாம்னு சொல்ற? இப்ப என்னப்பா, நீங்க தண்ணி தர மாட்டீங்க அவ்வளவுதானே? எவ்வளவு நேரமும் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். அத சொன்னதுக்கு தான் உங்க ஊர்க்காரங்க சண்டைக்கு வராங்க. உங்க ஊரை பத்தியால எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. சரி, நீங்க எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க வேண்டாம், போதுமா? என்னடா என்னம்மா, தண்ணி வேணும்னு சொல்லி கேட்க வந்துட்டு இங்க தண்ணியே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான் அவன்? தெரியல அத்தை, அவசரப்படாதீங்க. குணசேகரன் தம்பி ஏதோ காரணமா தான் இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனி இங்க இருந்து தேவையில்லாத பிரச்சனை வளர்க்க வேண்டாம். நீங்க கிளம்புங்க. இந்த ஆளு ஏதாவது பேசி சொதப்புவாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு முட்டாள்தனமான முடிவெடுத்து பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நமக்கு சாதகமா தானே நடந்துட்டு இருக்கு. எப்படியாவது பேசி நம்ம ஊருக்கு தண்ணி வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தா இவரே வேணாங்கிறாரு. தேவையில்லாம இவரை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்தோமே. சுந்தரையா மாதிரி இவர் வரமாட்டாரு. பாருங்க, தண்ணி வேண்டான்னு உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்க. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இப்ப இப்படி சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வந்து தண்ணி கொடுங்கன்னு சொல்லி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. சொல்லிட்டேன், போதுமா? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். இனிமே உங்ககிட்ட தண்ணி கேட்டு வந்து நாங்க நிக்கவே மாட்டோம். நீங்க கிளம்புங்க. என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? சரி வாங்க. தம்பிங்களா, ஐயா, நீங்க எல்லாம் போய் அவங்க ஊருக்கு போற எல்லா இபி லைனையும் கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்க.
ஒரு சின்ன குண்டு பல்புக்கு கூட நம்ம ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு கரண்ட் போகவே கூடாது. இருந்து ஈபி லைனை கட் பண்ண போறீங்களா? நீங்க ஈபி லைனை கட் பண்ண எங்களுக்கு எப்படியா கரண்ட் வரும்? அது எங்க பிரச்சனை இல்லையே, உங்க ஊர் பிரச்சனை தானே. உங்க ஊரு மட்டும் இல்ல, இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற 8 ஊர் கரண்ட்டும் எங்க ஊர்ல தான் இருக்கு. வெயில் நேரத்துல எங்களுக்கே கரண்ட் பத்தாம அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எங்க ஊர்லயே கரண்ட் தட்டுப்பாடா இருக்கும்போது நாங்க எப்படி உங்களுக்கு கரண்ட் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. தனக்கு போக தானே தானமோ தர்மமோ பண்ண முடியும். அது கரண்ட் கவர்மெண்ட் கொடுக்கறதுல நீங்களா கொடுக்குறீங்க? நீங்க சொல்றது சரிதான், கவர்மெண்ட் தான் கொடுக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு எங்க ஊர் பக்கம் கரண்ட் கம்பியே வராம வானத்துல உங்க ஊருக்கு கரண்ட் கம்பி போட சொல்லி கரண்ட்டை கொண்டு போங்க, நாங்க எதுவுமே தடை சொல்ல மாட்டோம். தம்பி நீங்க போங்கப்பா. சரிங்க. ஏன்பா நாம எதுவும் சொல்ல மாட்டோம்ல? சொல்ல மாட்டோம். கரண்ட் இல்லைன்னா மோட்டர் ஓடாது, விவசாயமே பண்ண முடியாது, பயிரெல்லாம் கருகி போயிடும். அதுதான் உங்க ஊர் தலைவர் நல்ல யோசனை வச்சிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைக்கு போங்க. என்னயா இப்படி சொல்றாரு? விவசாயம் மட்டும் இல்ல, கரண்ட் இல்லைன்னா ஊர்ல எந்த தொழிலும் நடக்காது. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? எங்க ஊருக்கு எது நல்லதோ அதைத்தானே நாங்க பாப்போம். எங்க ஊரை பத்தி கவலைப்படாத உங்க ஊரை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? இருங்கப்பா இருங்கப்பா, நான் பேசுறேன். நாங்க பேசுனதெல்லாம் தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்களுக்கு தண்ணி தரோம், தயவு செஞ்சு கரண்ட்டை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இந்த உலகத்துல எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்துதான் இன்னொருத்தர் வாழ்ந்தாகணும். உணவு, தண்ணி, கரண்ட் எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்குமே அத்தியாவசியம். அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் இதை தர மாட்டேன், நீ அதை தர வேண்டாம்னு சொன்னா நாம யாருமே வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. அதனால தேவையில்லாத இந்த சண்டை எல்லாம் வேண்டாம். வருஷா வருஷம் இந்த பஞ்சாயத்தும் வேண்டாம். இது 150 வருஷ அக்ரிமெண்ட். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கை கரண்டா தரோம். நீங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பங்கை எங்களுக்கு தனியா கொடுங்க. சரிங்க, இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எங்களால வராது. நாங்க வரோம். போயிட்டு வாங்க. வாங்க போலாம்.